Assalamu alaikum students. Example 4.17. Simplify subdivision 1 cos inverse cos 13 pi divided by 3. So இந்த சமம் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த cos 13 pi divided by 3 க்கு நீங்க தனியா வேல்யூ கண்டுபிடிச்சு அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு cos inverse ஓட ஆன்சர் நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கலாம். இன்னும் எப்படி பண்ண போறோம்னா ஆல்ரெடி நிறைய ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுல ஒரு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா cos inverse cos x is equal to x. எப்போ x is belongs to 0, pi. ஓகேங்களா? அப்ப x உடைய வேல்யூங்கிறது இந்த இடத்துல cos பக்கத்துல x உடைய வேல்யூங்கிறது 0 க்கும் 180 க்கும் இன் பிட்வீன்ல இருந்துச்சுனா ஆன்சர் வந்து என்னது? That's the result x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 13 pi divided by 3 ங்கிறது நமக்கு 0 க்கும் 180 க்கு நடுவுல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா 180 ங்கிறது pi. ஓகேங்களா? அப்ப இருக்குமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் pi by 3. pi by 3 னா எவ்வளவு டிகிரி பாத்தீங்கன்னா 60 டிகிரி. 60 நீங்க 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே 180 வந்துரும். அதை தாண்டி நமக்கு 13 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 180 தாண்டி போயிடும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 13 pi divided by 3 does not belongs to 0, pi. ரெண்டுக்கும் நடுவுல இது கிடையாது. அப்ப என்ன சார் பண்றது? இந்த 13 pi divided by 3 என்ன பண்றது? இந்த 0 க்கும் 180 க்கும் இன் பிட்வீன்ல கொண்டு வராங்க. நான் செப்பரேட்டா பிரிக்க போறேன். எப்படி பிரிக்கணும் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். 13 pi divided by 3 நீங்க 13 என்ன பண்ணுங்க 3 டேபிளால டிவைட் பண்ணுங்க. Divide by what is the answer? 4 3s are 12. Remaining 1. அப்ப இந்த ரெண்டு நீங்க மல்டிப்ளிகேஷன் what is the answer? 12 வருதா? அப்ப எப்படி பிரிக்க பண்ணுங்க? 12 pi divided by 3 plus இந்த ரிமைனிங் 1 வருதுனால அந்த 1 பக்கத்துல pi போடுங்க. pi divided by 3. அப்ப இந்த ரெண்டு நீங்க ஆட் பண்ணுங்க 13 pi divided by 3 ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இத நீங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் நமக்கு 4 டைம்ஸ். அப்ப ஆன்சர் 4 pi plus pi divided by 3. அப்ப இந்த 13 pi divided by 3 எப்படி பிரிச்சிருக்கேன்? 4 pi plus pi by 3 பிரிச்சிருக்கேன். அப்ப இந்த क्वेश्चन எழுதுறது பாருங்க again cos inverse cos 13 pi divided by 3 equal to cos inverse again உள்ள நீங்க என்ன பண்ணுங்க cos போடுங்க bracket குள்ள 4 pi plus pi by 3. so 4 pi plus ஒரு pi by 3 எழுதிங்க. அப்ப 4 pi ங்கிறது எவ்வளவு டிகிரி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 360 டிகிரி. that means 360 கரெக்ட்டா அந்த லொகேஷன் இருக்குதுனால so 360 plus theta இது 360 னா plus theta வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா cos வந்து பாசிட்டிவா இருக்கனால cos inverse bracketல cos போடுவீங்க. இந்த 4 pi கேன்சல் ஆனா pi divided by 3. அப்ப இங்க பாருங்க இந்த pi divided by 3 ங்கிறது 60 டிகிரி. இந்த 60 ங்கிறது இந்த 0 க்கும் pi க்கும் இன் பிட்வீன்ல இருக்குதுனால அப்ப இந்த cos inverse ம் cos ம் கேன்சல். அப்ப ஆன்சர் நமக்கு தேவையான pi by 3. அப்ப எழுதுங்க pi by 3 is belongs to 0, pi. therefore the cos inverse cos get cancel answer pi by 3. that's the result. Subdivision 2 பாருங்க tan inverse tan 3 pi by 4. சரிங்களா? சோ இதுக்கு நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சோம். என்ன ரிசல்ட் படிச்சோம்னு பாத்தீங்கன்னா tan inverse tan x equal to x x belongs to is a open bracket minus pi by 2, plus pi by 2 குள்ள இருந்துச்சுனா ரிசல்ட் வந்து x. ஆனா இங்க பார்த்தா 3 pi by 4 ங்கிறது எவ்வளவு டிகிரிஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 135 டிகிரி. 135 டிகிரி. அப்ப இந்த 135 டிகிரிங்கிறது இந்த -90 க்கும் +90 க்கும் இன் பிட்வீன்ல இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. சரிங்க? இது வந்து -90 இது வந்து +90 இன் பிட்வீன்ல இது இருக்கவே இருக்காது. அப்ப என்ன சார் பண்ணனும்னா இந்த 3 pi by 4 ஐ மீன் நம்ம -90 க்கும் +90 க்கும் இன் பிட்வீன்ல கொண்டு வர மாதிரி நம்ம ஆங்கிள் செப்பரேட் பண்ண முடியுமா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப எழுதுங்க பாருங்க இந்த 3 pi by 4 does not belongs to round bracket -90, plus 90. அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா இந்த 3 pi by 4 நான் எப்படி பிரிக்கலாம்னா இது 135 டிகிரினா pi ல இருந்து 180 ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு pi by 4 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 180 ல இருந்து ஒரு 45 டிகிரி சப்ட்ராக்ட் பண்ணா 135 டிகிரி நமக்கு வந்துற போகுது. அப்ப இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா tan inverse so tan 3 pi by 4 equal to tan inverse again tan bracketல இந்த 3 pi by 4 pi போடலாம் pi minus pi by 4. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? pi minus pi by 4 என்ன குவாட்ரண்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து நமக்கு 180 ல இருந்து pi by 4 கழிச்சு நமக்கு என்ன குவாட்ரண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் யார் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க? sin மட்டும் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் மத்த நெகட்டிவா இருக்கும். அப்ப tan வேல்யூ நெகட்டிவா மாறிடும். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க tan inverse bracketல minus tan pi by 4. ஓகே நமக்கு வந்து 180 ங்கிறது tan ஆ தான் வச்சுக்கும். அவங்க வந்து மைனஸ் வர காரணம் என்ன தெரியுமா? செகண்ட் குவாட்ரண்ட்ல sin வந்து பாசிட்டிவா இருக்கும் tan வந்து மைனஸா மாறிடும். மீதி ரிமைனிங் ஆன்சர் அப்படி பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்க இந்த மைனஸ் நேரா ஆங்கிள் கொடுத்துருங்க. அப்ப tan inverse bracketல tan minus pi by 4. ஓகேங்களா? நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்க ரிமைனிங் ஆன்சர் tan inverse tan get cancel. ஏன்னா -pi by 4 ங்கிறது இந்த -90 க்கும் இந்த +90 க்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்கும்.
minus 40 by 3 இங்க தான் இருக்கும். Therefore எழுதணும் the minus pi by 4 is belongs to round bracket minus 90 degree plus 90 degree. Therefore நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா what is the answer? தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா minus pi by 4, that's the result. Subdivision 3 பாருங்க secant inverse secant 5 pi by 3 சரிங்களா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு வந்து secant inverse secant வச்சு நம்ம வந்து பண்ணா ரேஞ்ச் அண்ட் டொமைனோட வேல்யூ நீங்க செப்பரேட்டா படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அதை டைரக்டா இன்புட் பண்ணலாம். இல்ல நான் எப்படி டிஃபரெண்டா பண்ண போறேன்னு கவனிச்சே வரணும். ஃபர்ஸ்ட் நான் secant 5 by 3 க்கு என்ன ரிசல்ட் கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு நான் வந்து ஃபர்தர் ரிசல்ட் மூவ் பண்ணலாம் பாருங்க. அப்ப என்ன பண்றேன்னா secant 5 by 3 equal to அப்படினா முதல்ல இந்த pi by 3 ல எவ்வளவு சார் டிகிரி அப்படினு பார்த்தா pi by 3 மட்டும் நமக்கு 60 டிகிரி. அப்ப 60 into ஒரு 5 is called as what is the answer நமக்கு 300. அப்போ secant 300 எழுத முடியும். அப்ப secant ங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல் சார் அப்படினு பாத்தீங்கன்னா cos ஓட ரெசிப்ரோக்கல். அப்ப எப்படி எழுதலாம் 1 cos 300 எழுதலாம். அப்ப equal to 1 இந்த 300 எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தா cos is 360 minus 300 சாரி 360 minus 60 போடுங்க அப்படினா ஒரு ஆன்சர் வந்து 300 வந்துரும். ஓகேங்களா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா காலம் போங்க. அப்ப என்ன இது 360 ங்கிறது இங்க 0 360 ஒண்ணா இருக்கும். மைனஸ்னா என்ன குவாட்ரன் இஸ் கால்ட் as a fourth quadrant. fourth quadrant யாரோட வேல்யூ பாசிட்டிவா இருப்பாங்க, cos ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். ஆல்ரெடி நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 1 cos தான் இருக்கும். cos போடுங்க. இந்த 360 ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்ப நமக்கு 360 ங்கிறது இந்த cos வந்து சேஞ்ச் பண்ணாது. இது ரிமைனிங் என்ன ஆன்சர் நம்ம 60 டிகிரி இன்புட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்ப equal to 1 cos 60 degree. what is the answer நமக்கு 1/2. what is the answer 1/2. அப்ப இத நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும் 2. அப்ப இங்க பாத்தீங்கன்னா secant 5 by 3 நான் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி அதோட ரிசல்ட் பார்த்தா 2 வந்துச்சு. சரிங்களா. அப்ப எழுதுற பாருங்க secant inverse secant 5 by 3 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா secant inverse what is the result இதோட ஆன்சர் நமக்கு 2 போடாச்சு. சரி ஆல்ரெடி படிச்சிருக்கோம் secant inverse a by b equal to secant ங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல் பார்த்தா cos ஓட ரெசிப்ரோக்கல். அப்ப நீங்க cos ன்னு மாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ரெசிப்ரோக்கலா மாறும். therefore cos inverse equal to b by a நமக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்க மாத்த போறேன். சோ உங்க டினாமினேட்டர் என்ன சார் இருக்கு, ஒண்ணு நினைக்கிறது 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அப்ப இது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா cos inverse மாத்தினா 1/2 எழுதலாமா. ஓகேனா. அப்ப நமக்கு cosல எந்த டிகிரில 1/2 வரும், இங்க பாருங்க 1/2 டிகிரி is called as 60 டிகிரி. அப்ப எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 60 டிகிரி. 60 டிகிரி is called as 5 divided by 3, that's the result. Subdivision 4 பாருங்க sin inverse sin 10 is not a degree, is called as a real number. சரிங்களா. அப்ப இந்த சம்மை எப்படி டிஃபரெண்டா பண்றோம் பாருங்க. sin inverse sin x is equal to x when x belongs to minus 90 degree to plus 90 degree. இது வந்து ஆங்கிள்ல சொல்றாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரியல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவ ரியல் நம்பரா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம்ல மாத்திருக்கேன். அப்ப x belongs to எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ pi equal to 22/7 போடுவீங்க. minus 22/7 into ஒரு 2 கமா plus 22/7 into ஒரு 2. so 2 answer 11 into 2 go cancel. இங்க வந்து 11 வரும். அப்ப x belongs to minus 11 divided by 7 comma again plus 11 divided by 7. அப்போ இந்த 10 ங்கிறது minus 11/7 க்கும் plus 11/7 க்கும் in between இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா x belongs to minus 1.57 comma plus 1.57. சோ இங்க பாருங்க 10 ங்கிறது வந்து இந்த minus 1.57 க்கு plus 1.57 in betweenல இருக்கு. நமக்கு இது 10 ங்கிறது வந்து கண்டிப்பா 1.7 ஓட அதிகம். அப்ப கண்டிப்பா இதுக்கு in betweenல இருக்க சான்ஸ் கிடையாது. அப்ப in betweenல மாத்தணும்னா என்ன சார் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து ஒவ்வொரு பையா என்ன பண்ண போறீங்க, சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க, ஆட் பண்ண போறீங்க. அப்ப இந்த பையில இருந்து ஒவ்வொரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண பாருங்க. நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 10 ஒரு பிளஸ் பை இங்க ஆட் பண்ணிட்டா ஒரு மைனஸ் பை இங்க சப்ட்ராக்ட் பண்றேன். அப்ப இந்த பையை 22/7 தானே. அப்ப இத மட்டும் தனியா சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 10 minus 22/7. so take LCM. answer 70 minus 22/7. so what is the answer நமக்கு 48 வரும். so இந்த 48/7 ங்கிறது in between 11 by minus 11/7 க்கும் and plus 11/7 க்கு in between இருக்குமா? இருக்காது. ஏன்னா இங்க டினாமினேட்டர் 7 இங்க டினாமினேட்டர் 7 னா இது 48. அப்ப 11 விட அதிகம் கண்டிப்பா இருக்காது. அப்ப இது நமக்கு பொருந்தா. அடுத்து என்ன பண்ணுங்க, இன்னொரு பையை நீங்க ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும் 2 பை போடுங்க plus ஒரு 10 minus 2 பை போடுங்க. அப்ப எப்படி எழுதலாம், இந்த வேல்யூ நீங்க எடுப்பீங்க 10 minus what is the answer 2 into 22/7. so this called as 44. ஓகேங்களா. 44
divided by 7, take LCM, answer 70 minus 20, sorry, 70 minus again 44 divided by 7. So நீங்க subtract பண்ணுங்க, what is the answer? So 10, 6 வரும், again இங்க 3 இருக்கும், sorry, 6 இருக்கும், answer 26 divided by 7. So plus 26 divided by 7 ங்கிறது இந்த 11 by 7 விட அதிகமா இருக்கு. சரி, அப்ப என்ன பண்ண போறோம், அடுத்து இன்னொரு பை ஆட் பண்ண போறேன். So 2 pi plus 10, sorry, 3 pi minus 10 minus 3 pi equal to, what is the answer? 10 minus, so இது 22 by 7 வரும், இங்க ஒரு 3, அப்ப ரெண்டே மட்டும்னா answer 66 divided by 7, take LCM, answer 70 minus 66 divided by 7, what is the answer? 4 divided by 7. So 4 divided by 7 in between minus 11,7 and plus 11,7. நான் வந்து இங்க denominator 7 இங்க denominator 7 ஆனா 11 விட 4 வந்து கம்மி. நம்ம கண்டிப்பா இதுக்குள்ள தான இருக்க போகுது. அப்ப நீங்க எப்படி எழுத போறீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா sin inverse sin bracket. So what is the value? 3 pi plus 10 minus 3 pi. ஓகேனா, actually the plus 3 pi minus 3 pi cancel ஆகி 10 தான் இருக்க போகுது. ஏன் அப்படி மாத்திட்டாங்க? இது வந்து ரியல் நம்பர்ஸ்னா ரியல் நம்பர்ஸ்க்குள்ள இருக்கா நம்ம பார்த்துட்டே வரோம். சரிங்களா? அப்ப மீதி ரிமைனிங் ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா sin inverse. So இந்த இடத்துல பாருங்க, நான் இதுக்கு பிராக்கெட் போட்டுட்டேன். சரிங்களா? அப்போ 3 pi. So what is the 3 pi value? 2 pi னா என்ன வரும்? ஆன்சர் 1. So 2 pi is called as 360 degree. So 3 pi னா என்ன வரும்? பாருங்க 3 pi, இது நமக்கு 2 pi சொல்லுவீங்க. 3 pi னா இன்னொரு டிகிரிக்குள்ள இங்க வந்து நமக்கு ஆன்சர் 3 pi is called as 180 டிகிரிக்குள்ள இருக்கு. அப்ப 180 minus theta, sorry, 180 plus theta is called as third quadrant. Third quadrant யாரோட பாசிட்டிவா இருப்பாங்க? all yes TC tan வேல்யூ பாசிட்டிவா இருக்காங்க. என்ன இருக்கு? sin இருக்குது. ஓகேனா, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 180ங்கிறது இந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் பண்ணாது. முன்னால ஒரு மைனஸ் sin போட்டுக்குங்க. ஏன் மைனஸா மாறுது? tan இருக்கு. இங்க தேர்ட் குவாட்ரன்ட்ல tan தான் இருக்கும். இந்த sin இருக்கா மைனஸ் போட்டு sin போட்டு இந்த ரிமைனிங் ஆன்சர் 10 minus 3 pi ன்னு என்ன பண்ணுங்க? இன்புட் பண்ணுங்க. சோ இப்போ இந்த மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா sin inverse again sin, இந்த மைனஸ் ஒரு இது மைனஸ் ஆகும், இது நமக்கு பிளஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஆன்சர் 3 pi minus 10 நமக்கு மாறும். சோ இந்த sin inverse sin கேன்சல், ஏன்னா 3 pi minus 10ங்கிறது கண்டிப்பா in between இதுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் 3 pi minus 10, that's the result.